அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்னின் இளம்பெறை போலும் மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் ஆசிரியரும் எம்பெருமான் கற்பனும் தாய் காளிகா தேவியின் அனுக்கிரகத்துடனும் திருச்செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவை நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் நவகிரக நாயகர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவை நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்துல சில கிரக அமைப்புகள் அற்புதமாக இருக்கும். லக்னம் வலுவாக இருக்கும், லக்னாதிபதி வலுவா இருப்பாரு, லக்ன யோகாதிபதிகளோட தசை நடக்கும். அந்த யோக கிரகங்கள் கேந்திர கோணங்கள்ல அமர்ந்து சுபர் வீட்டில் அமர்ந்து நட்பு வீட்டில் அமர்ந்து தசை நடத்தும். அப்ப நல்ல பலன்கள் நமக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்து என்ன இவ்வளவு அமைப்பு நல்லா இருந்து ஒருவருக்கு ஏன் எந்த ஒரு நல்ல பலனுமே நடக்கல? லக்னம் வலுவா இருக்கு, லக்னாதிபதி தசை நடத்தக்கூடிய கிரகமும் நல்லா இருக்கு, ஆனா ஜாதகருக்கு எந்த ஒரு பலனுமே பெருசான தசையில நடந்திருக்காது. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக இன்னைக்கு தேதி 31/7/2026 ஆடி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ராசி கும்பம், திதி துவதியை, நட்சத்திரம் அவிட்டம் 3ஆம் பாதத்தில் போயிட்டு இருக்காரு சந்திரன். யோகம் சௌபாக்கியம், கரணம் கரசை கரணத்தில் போயிட்டு இருக்காங்க. தேய்விரை அமைப்பில் போயிட்டு இருக்காரு சந்திரன். முடக்கு நட்சத்திரம் ரோகிணி, திதிசூனிய ராசி தனுசும் மீனமும். யோகி புறம், அவயோகி பூரட்டாதி நட்சத்திரத்தோட அடிப்பில். இப்ப இந்த அமைப்புல இப்ப அவர் பிறந்திருக்கிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. இப்ப இந்த அவிட்ட நட்சத்திரம் முதல்ல அவருக்கு செவ்வாயோட தசை வரும். அப்ப செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகு தசை. ராகு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு குருதசை வரும். அப்ப குருதசை வரும். குருதசைக்கு அடுத்து வரக்கூடியது சனி தசை. இப்ப இந்த மாதிரி அமைப்புகள் வரிசையா வருங்கிறவங்களோட தசை. அப்ப யோகி அப்படின்ற அமைப்பை நாம பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல யோகி அவயோகி, அதாவது லக்ன யோகி அவயோகின்றது தனி. நாம் பிறந்திருக்கிற யோகத்தின் அடிப்படையில சில நட்சத்திரங்களும் சில நட்சத்திராதிபதிகளும் அவயோகியா வருவாங்க. அப்ப இன்னைக்கு யோகி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுக்கிரனும் அவயோகியாக குரு பகவானும் வரக்கூடிய அமைப்புல என்ன மாதிரி பலன் இவருக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம இப்ப சனி தசை, பொதுவாக அவருக்கு சனி தசை வருதுன்னு வைங்க. இப்ப சனி மீன ராசியில் இருக்காரு. இன்னைக்கு அவர் குருவின் பார்வையில் இருக்கிறாரு, உச்சனோட வீட்டில் இருக்கிறார். ஆனா பூரட்டாதியோட சாரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். அப்ப பூரட்டாதியோட சாரத்தில் இருக்கும்போது பூரட்டாதி இன்னைக்கு அவயோகி. அப்ப குருவின் சாரத்துல தான் வந்திருக்காரு. இன்னைக்கு என்ன லக்னம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போதைக்கு லக்னம் துலாத்துல வந்திருக்கு. அப்ப இந்த லக்னத்துக்கு ஏற்கனவே குரு அவயோகி. அப்ப அந்த அவயோகியான ஸ்டார்ல சனி பகவான் அமர்ந்து உச்ச குருவின் வீட்டில் வீடு கொடுத்தவன் வலுவான அமைப்புல இருந்தும் அப்ப நல்ல பலன்களை செய்வாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர் செய்ய மாட்டார். இங்க யோகி அவயோகி அப்படின்ற அமைப்புல ஓரளவுக்கு பலன்கள் நடக்கும். அவர் உச்சனோட வீட்டில் இருக்கிறாரு, குருவின் பார்வையில் இருக்கிறாரு அப்படின்ற அமைப்பை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவர் அமர்ந்திருக்கிறது அவயோக ஸ்டார்ல இருக்கிறார் போது நல்ல பலன்கள் செய்வது இல்லை. ஒரு அவயோக கிரகமாகவே இருந்தாலும் அவர் யோகியினோட நட்சத்திரத்தில் இருக்கும் போது நல்ல பலன்களை செய்கிறார். அதே ஒரு நல்ல கிரகம் நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புல இருந்தும் அவயோகியோட நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னா அது சிறப்பான பலன்கள் நடப்பது இல்லை. இது அனுபவத்திலையும் என்னோட குருமார்களும் இதை சொல்லியிருக்காங்க. இது அனுபவத்திலையும் நிறைய ஒத்து வருது. சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம் கூட அந்த மாதிரி அமைப்புல தான் லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமர்ந்து அற்புதமாக தசை நடத்திட்டு இருக்கார். எந்த ஒரு பங்கமும் இல்லை, திரிகோண அமைப்புல இருந்து. ஆனா அவருக்கு ஜாதகருக்கு எந்த பலனுமே இல்லை. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவயோகியோட நட்சத்திரத்துல அவரோட சாரத்துல அவர் இருக்கிறாரு. சாரத்தின் பலன் இல்லை அப்படின்ற மாதிரி அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருந்தாலும்
சில விஷயங்களுக்கு சாரங்களை நாம் பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நவாம்ச கட்டத்தை நாம் முழுமையாக கணிக்கணுன்ற அமைப்புகள் வந்துருச்சுனாலே ஒரு கிரகத்தோட பலவீனத்தை அறிவதற்கு கண்டிப்பாக நமக்கு சாரம் தேவைப்படுது. அப்போ அது எந்த சாரம்ன்றதை நாம் கணக்கிடுறதுல எந்த ஒரு தவறுதலும் இல்லை. என்னோட கணிப்புக்கு அது சரியாகவே வருகிறது. இதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். சொன்ன மாற்று கருத்துக்களோட உங்களோட விவாதம் செய்கிறதுக்கு யாருக்கிட்டையும் வரல. ஸோ இந்த பலன்கள் இவ்வளவு துல்லியமான அமைப்புகள் இருந்தும் ஏன் பலாபலன் நடக்கலை அப்படின்ற போது நம்ம சாரத்தை கையில் எடுக்கும்போது அது அவகியோட ஸ்டாரில் இருக்கும்போது அந்த 20 வருஷ தசையுமே அவருக்கு பெருசாக எந்த ஒரு நல்ல பலனையும் செய்யலை. அதே மாதிரி திதிசூன்யம். இப்போ இன்னைக்கு திதிசூன்ய ராசிகள் எது அது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது இந்த அமைப்பின்படி தனுசு ராசியும் மீன ராசியும் திதிசூன்யம். அப்போ இன்னைக்கு தனுசு ராசியில் யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு தனுசு ராசியில் சுக்கிர பகவான் இருக்காரு. தனுசு ராசியில் இன்னைக்கு எந்த ஒரு கிரகமும் இல்லை. ஆனால் ஒருவேளை தனுசு ராசியில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்திருக்கு அப்படின்னா அது திதிசூன்ய அமர்ந்த அமைப்பில் இருக்கிறனாலையும் குரு பகவானுக்கு உச்சமாகவே இருந்தாலும் இன்னைக்கு திதிசூன்ய அமைப்பில் இருக்கிறதுனால அவராலையும் சிறப்பான பலன்களை கொடுக்க முடியாது அப்படின்றதான் நேர்மையான அமைப்புகள். ஸோ அப்போ நம்ம லக்னம், லக்னாதிபதி, தசாநாதன் அதோட சாரத்தையும் நாம் கூடுதலாக எடுத்துக்கொள்வது நல்ல அமைப்புகளாக இருக்கும். அதே அவயோகி இப்போ யோகியோட ஸ்டார்லே இருக்கிறாரு, அந்த கிரகம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அந்த யோகியோட ஸ்டாரில் இருக்கிறார் அப்படின்ற அமைப்பில் நல்ல பலன்களை செய்து நம்மளோட ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க 9500634634 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் உங்களுடைய பிறந்த நேரம், வருஷம், பகலா இரவா, பிறந்த ஊர் இதெல்லாம் தெளிவாக எழுதி அனுப்புங்க. ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆன்லைனில் பார்ப்பதற்கு 300 ரூபாயும் நேரில் பார்க்கறதுக்கு 500 ரூபாய் நம்ம ஃபீஸ் வாங்குறேன். ஸோ திருமண பொருத்த அமைப்புகளுக்கு ஒரு ஜாதகத்துக்கு 500 ரூபாய், ஒரு ஆணோட ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகத்திற்கு நீங்கள் கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ பே பண்ணிவிட்டு ஜிபே பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஜாதகம் பார்ப்போம். ஸோ பணம் நீங்கள் அனுப்பின ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பலன் முழுமையாக நீங்கள் ஆடியோ காலில் வேணாலும் கேட்டுக்கலாம், வீடியோ காலில் வேணாலும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு 20 நிமிஷம் ஒதுக்கப்படும். அதில் நாங்கள் சொல்ல வேண்டிய பலனை நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கு கூடுதல் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு கூடுதல் 5 நிமிஷம் கொடுக்கப்படும். நீங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.